பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலை அற்றவனாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் 2 மனம் உடையவர்களாயிருக்கிறோம். 5வது வசனத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் 2 நினைவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அது 2 வழிகளை காண்பிக்கிறது. அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, எந்த வழியில் போகலாம்? லிசன். அப்போ எந்த வழியை நம்ம சூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஆயிடுது இல்லை? நம்ம ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் எந்த வழியில் போகணும்னு உங்களுக்கு தெரியாததுனால ஆண்டவர்கிட்ட கேளு. எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணுமா. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட சந்தேகப்படாமல் கேளுங்க. ஆண்டவரே, நான் எந்த பாதையில் கடந்து செல்ல வேண்டும்? நீர் எனக்கு முன்பாக செல்லுகிற பாதை என்ன? Glory to God. நீங்கள் தேவன் காட்டுகிற பாதையில் நீங்கள் கடந்து செல்லுவீர்களே ஆனால் உங்களுடைய காரியம் வாய்க்குங்க. வசனமே சொல்லுது, எப்பா நீ சந்தேகப்பட்டனா எதையுமே நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அநேக நேரத்தில் ஏன் நம்முடைய காரியம் வாய்க்காமல் இருக்கிறது? ஏன் நம்முடைய காரியம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இருக்கிறோம் தெரியுமா? 2 நினைவுகள். அதனால தாங்க வேதம் சொல்லுது, 2 ராஜாக்கள் 17:33 ஜனங்க எப்படி இருந்தாங்களாம்? கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். கர்த்தரையும் சேவிக்கிறாங்க, விட்டு வந்த முறைமைகளையும் சேவிக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாமும் இப்படி தான் செய்கிறோம். ஒரு பக்கம் கடவுளுக்கு பயப்படுகிறோம், இன்னொரு பக்கம் நம்ம விட்டு வந்த முறைமைகளை செய்கிறதுனால நம் தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள முடியலை? நீ எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலை. அதனால தான் 1 ராஜாக்கள் 18:21 எலியா ஜனங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுள்ளவர்களாக இருப்பீங்க. ஒன்று கர்த்தர் தேவன்னா அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க. Glory to God. நம்ம 2ஐயும் ஒன்று சேர்க்கிறதுனால அநேக நேரத்தில் நம்ம 2 காரியத்தையும் ஒன்றா செய்திடணும். அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, நமக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது பாஸ்டர் அப்படி சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். தயவு செய்து கவனிங்க. நீங்கள் விட்டு வந்த பாரம்பரியத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது, அதை பின்தொடரும் பொழுது நீங்கள் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. எஸ்ஐயா 29:13 சொல்லுகிறது, ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம்னா அவருடைய வழிகளில் நடங்க, அவர் காட்டுகிற பாதையில் நீங்கள் கடந்து செல்லுங்க.
கட்டாயம் உங்கள் நெருக்கம், உங்கள் போராட்டம் மாறும். என்னை பின்பற்று. அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தர் காட்டின பாதையில் கடந்து வந்துடுங்க. உடைய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் மாறிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.